வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கடகராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடக மாதம், ஆடி மாதம் அப்படின்றது கடக மாதம் சொல்லுவோம். பொதுவாக சூரிய பகவான் எந்த பாவகத்தில் வராரோ அதுதான் மாதம். மேசத்தில் வரும்போது சித்திர மாதமாகவும், ரிஷபத்தில் வரும்போது வைகாசி மாதமாகவும், அந்த மாதிரி கடகத்தில் வரும் பொழுது ஆடி மாதமாகவும் வரக்கூடியது தான் இந்த ஆடி மாதம். இப்போ ஆடி மாதம் பிறக்கப்படக்கூடியது ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை. அனுச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 215 டிகிரியில் விருச்சிக ராசியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? பொதுவாக இந்த கடகராசி நண்பர்கள் சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான் 1000 பேர் இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வரக்கூடியவங்க. உங்களுக்கு 20 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முழுக்க நீங்கள் தான் உழைச்சி ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல், பொருளாதாரத்தில் பிரச்சனை, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாமல் போகிறது, குடும்பத்துக்குள்ளார குழப்பங்கள் இருக்கிறது, ஏன்டா இருக்கலாம் எதுக்கடா இருக்கிறது அப்படின்ற மாதிரி மனநிலையெல்லாம் வர்றது சகஜம். இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா, இந்த சூரிய பகவான் வருடத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டுமே, 365 நாளில் 31 நாள் மட்டுமே சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கக்கூடியவர். சூரிய பகவான் இந்த கடகராசி நண்பர்களுக்கு மட்டுமே தனஸ்தானாதிபதியாக வருவார், வேறு யாருக்கும் வரமாட்டாங்க. தனத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு சூரியன். அதனால் என்னவோ சொந்த மந்தத்துடைய சப்போர்ட் இல்லாமல் போகிறது, தானாக கையை ஊனி கரணம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு வர்றது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய சாரம் வாங்குறார். மாத தொடக்கத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதி வராரு இல்லைங்களா? ஆடி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இந்த 3 நாள் பொதுவாகவே இந்த மாத பலன்கள் எதை மையப்படுத்தி நம்ம சொல்கிறோம்னா, சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரு, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திரம் கொடுத்தவர் எங்கே இருக்கிறார், இதுதான் முழுமையான மாத பலன்கள். சூரிய பகவான் ஆடி மாதத்தில் 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். எல்லா மாதத்துலேயும் 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரிய பகவான் 27 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறது தான் 365 நாள். 27 நட்சத்திரத்துக்கு சூரியன் சுற்றிட்டு வரணும்னா ஒரு வருஷம். அப்போது சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 நாளில் 90 டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 94 டிகிரி வரைக்கும் சூரிய பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் வராருன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வரார். புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரத்தில் வரார். அப்போ அந்த கடகராசி நண்பர்களுக்கு குரு இப்போ நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா மகா நல்லவர். ஏன்னா கடகராசியாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குருவே இருக்கிறார். குரு கடகராசிக்கு 11ஆவது பாவகத்தில் இருக்கிறார் இல்லை? நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்களே குரு பலன் இருக்குதுன்ட்டு. அந்த குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்கு சாரம் கொடுத்தவரே சந்திரன் தான். ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இப்போ இருந்து ஆகணும். சந்திரனுடைய தயவில் தான் குரு பகவான் இருந்து ஆகணும். அப்போது நம்ம ராசியில் வரக்கூடிய அந்த சூரியனுக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருந்தா அது நமக்கு யோகமாக மாறுது. நம்மளுடைய மதிப்பு மரியாதையை இந்த நேரத்தில் காப்பாற்றிக்குவோம். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, வாழ்வா சாவான்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் நான் வாழ்ந்துடணும், சாதிச்சு கொடுணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துரும். மனுஷனுக்கு சொத்து சுகம் இருக்குதோ இல்லையோ மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அந்த மன அழுத்தம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சாமி சத்தியமாக சொல்கிறேன் பாருங்க, வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும். கடகராசி நண்பர்களுக்கு 100% என்னங்க, 100% 1000% சொல்கிறேனுங்க. மன அழுத்தம்
நீங்கக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரம். இது வரைக்கும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, யார் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டு விஷயம். எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, யார் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அனுபவமே உங்களை முன்னுக்கு தள்ளிடும். இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வளரக்கூடிய வாழ்க்கைக்கும் சரி, வாழ்வாதாரத்துக்கும் சரி, இந்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. அப்போ ஆடி மாதம் 1, 2, 3 தேதியிலேயே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுடும். அதுபோக அந்த ஆடி மாதம் 3 தேதிக்கு மேற்கொண்டு பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் நமக்கு அஷ்டமச்சனியாக இருக்கிறாரே சார் அப்படின்ற வார்த்தை நீங்கள் முன் வச்சாலும், சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருந்தாலும், சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில், அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கணும். ஏற்கனவே குரு பகவானுக்கு சந்திரன் தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னனுங்க. அதுபோக சனி பகவானுடைய சாரத்தில் சூரியன் வரும்போது ஆகாதுன்னு சொன்னாலும், அந்த சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவரே இந்த குரு பகவான் தான். தொழில்காரகனுக்கு இந்த பணக்கார கிரகன் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதுபோக இந்த நேரத்தில் வக்கரத்தில் இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஹைலைட். அப்போது அந்த சனி பகவானுடைய சாரத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் சூரியன் வரும்போதும் உங்களுக்கு நல்லது பண்ணும். சார் அது எப்படி சார் நல்லது பண்ணும், எந்த வகையில் சார் நல்லது பண்ணும் அப்படின்னா, இது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் ஆடி மாதம் 3 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும். வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுக்கும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும். நாம் என்னங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணுமா நினைக்க போகிறோம்? அது ஒன்றும் இல்லைங்க. என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும், என் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்தால் போதும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தால் போதும். இதுதானே ஒரு பாமரமான ஒரு நபருடைய எதிர்பார்ப்பு. இதுதானே நார்மலாக ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒருத்தர் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு இதுதான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. என் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைச்சா போதும், இல்லை என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைச்சா போதும், இதுதானே. அப்போ அஷ்டமச்சனியால் வந்த சங்கடங்களாக இருக்கட்டும், ராசிக்கு 10வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கும்போது வந்த சங்கடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த நேரத்தில் 100% கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன். அப்போது சூரிய பகவான் தொழில்காரகன் தான். அதுபோக சனி பகவானுடைய சாரம் வாங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வரும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் கமிட்மெண்ட்டுக்காக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் பதவி உயர்வு ஏற்படும். ஒரு சில நண்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வோட இடமாற்றங்கள் ஏற்படும். ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் டெம்பரவரியாக வேலை செய்கிற நண்பர்களுக்கு பர்மனெண்ட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்த போகுது. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகமே இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னவோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று படித்த படிப்புக்குண்டான உத்தியோகத்தை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம், இல்லையா சுயத்தொழில் தடுமாறி செஞ்சுக்குவீங்க. அதாவது 16 படி ஏறுறதுக்கு 13 படி 14 படி ஏறிட்டோம், இன்னும் 2 படி நம்மளால் ஏற முடியலைன்னா இந்த பிரபஞ்சம் அழகாக இந்த நேரத்தில் அந்த 2 படியை உங்களை மேலே ஏற்றிவிடும். அப்போது கடகராசி நண்பர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் வரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அதுபோக நம்ம ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, மனுஷனுக்கு லாபஸ்தானம் முக்கியம். அந்த லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் 2 பேருமே மாதம் முழுமையாக இருக்காங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதினா ஆடி மாதம் 1ஆம் தேதியே நமக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11வது பாவகத்தில் இருக்கார். 11வது பாவகத்தில் ஏற்கனவே நமக்கு குரு இருக்கிறார் இல்லை, குருமங்கள யோகம். இந்த நேரத்தில் குருமங்கள யோகம். கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் செவ்வாய் வருவார். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் நம்ம ராசியிலே இருக்கிறாரு. குரு ரோகிணி நட்சத்திரத்தில் குரு இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் நம்ம ராசிநாதன். அப்போ குருவும் செவ்வாவும் குருமங்கள யோகமாக இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு நல்லது. அதனால் நான் முதல்ல சொன்னேன்,
நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த அந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை அமைய போகுது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ண தான் போகிறோம். அருமையான நேரம் குருமங்கள யோகம். அதுபோக இந்த குருமங்கள யோகம் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம ராசியில் அந்த சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 15ஆம் தேதி, அதான் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை கடகராசி நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் தான் உங்கள் ராசியிலேயே இருப்பார். அப்போ நிறைய நண்பர்களுக்கு ஒரு மண்மனையில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் விற்றுவிட்டு வேறு பக்கம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். பூர்வீகத்தில் பிரச்சனை கொடுக்குது, பூர்வீக சொத்து பத்து நம்மளால் மாற்ற முடியலைன்னா அது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வழக்கு இருக்குது, மண்ணு மனையில் வழக்கு இருக்குதுங்க, பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படின்னா இந்த சங்கடங்களெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஒன்று சொல்கிறேனுங்க, நான் முதல்லையே ஒரு வார்த்தை சொன்னேன், மனுஷனுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், மன அழுத்தம் மட்டும் இருக்கக்கூடாதுன்ட்டு. மன அழுத்தமே குறையுது அப்படின்னா அது எந்த வகையில் இருந்தால் என்ன இருக்குது? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவான இருக்கட்டுமே, மன அழுத்தமே குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேனுங்க. மனுஷனுக்கு மிகப்பெரிய வியாதி என்ன வியாதின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். மன அழுத்தம் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த கடக மாதம் சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் குறைய போகுது, நிம்மதி வரப்போகுது, மகிழ்ச்சி வரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோ, இல்லை 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோ, ஏன் 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இது கூட சிறப்பு பாருங்க, புத்திரபாக்கியம் வளர்ச்சி கொடுக்க போகுது. கடகராசி அதிபதி சந்திரன் 5வது பாவகத்தில் இருக்கார். 5வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்திலிருந்து 7வது பார்வையாக நம்ம கடக ராசியாதிபதியை பார்க்குறார். அப்போது செவ்வாய் சந்திரனை பார்க்கும்போது சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாவும் சந்திரனும் நேருக்கு பார்வை. செவ்வாவுடைய வீட்டில் தான் சந்திரன் இருக்கிறார். அனுச நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சிகத்தில் தானே சந்திரன் இருக்கிறாரு, கடக ராசியாதிபதி. அப்போது அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா ரிஷபத்தில் இருக்கிறார். செவ்வாவும் சந்திரனும் நேர் பார்வை, சந்திரமங்கல யோகம். செவ்வாவும் குருவும் ஒரே பாவகத்தில், குருமங்கல யோகம். ஏன் குரு சந்திரனுடைய சாரம் வேறு வாங்குறாரே, சந்திரன் பார்க்குறாரே. அப்போ குரு சந்திர யோகம். புதன கிட்டத்தட்ட 4 யோகம் இருக்குது. ஐயா, நானே வந்து 3 தான் நினச்சேன், 4 யோகம் இருக்குது. இது எல்லாமே இந்த கடகராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இருக்க தான் செய்யுது இந்த ஆடி மாதத்தில். என்ன மாதிரி ஜோசிக்கார 40 யோகம் இருக்குதுன்னாலும் 4 யோகத்துக்காக நாம் முயற்சி பண்ணாதான் அது நமக்கு சாதகமாக இருக்கும். 400 யோகம் இருந்தாலும் எந்த முயற்சியும் பண்ணாமல் இருந்தோம்னா 10 காசு பிரயோஜனம் இல்லை. பார்த்துக்கிடுங்க, நாம் எந்த இடத்துக்கு போகிறோமோ, நம்ம போகிறோம்னா அந்த அந்த முயற்சியோடு நம்ம கிரகநிலைகளும் நல்ல விதமாக இருந்தால் தான் முயற்சி திருவினையாக்கும். முயற்சி மட்டுமே இருந்தாலும் வேலைக்காகாது, இல்லை நேரம் மட்டும் சரியாக இருந்தாலும் வேலைக்காகாது. நேர காலங்களும் சரியாக இருக்கணும், அந்த நேரத்தில் முயற்சியும் பண்ணணும். இதுதான் சரியான ஒரு பாதை. நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க. கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பிராப்தத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். சரிங்களா? அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்புகளை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்ற விவரங்களை பார்த்துக்கிடுங்க. மீண்டும் என்னுடைய காணொலியை அடுத்து அற்புதமான தருணத்தில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.